எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் அசீம் முனீரை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது முப்படைகளோட தளபதி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக அசீம் முனீர் வந்த பிறகு டிசம்பர் 22 நேஷ்னல் உலிமா கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் அங்கே இவன் போய் பேசுகிறான். பேசினதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆப்ரேஷன் சிந்தூரில் செருப்படி வாங்கணும் அப்படின்றது பாகிஸ்தானில் எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்க ஒரு முட்டாள்களுக்கு தெரியாது, பட் வெளியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாளும் புது புது செய்திகள் இவங்க அப்போ கட்டமைச்ச அந்த எல்லா பொய்களும் இன்றைக்கி உடைக்கப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல அவன் என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா, நல்லா கவனிங்க, இது ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ். ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு இராணுவத்தோடைய முப்படை தளபதியாக தன்னைத்தானே ஒரு ஃபீல்டு மார்ஷலாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் போய் பேசும்போது கடவுளோடைய உதவி இருந்துச்சு, அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஜெயித்தோம், அதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு. இது இறை நம்பிக்கை உடையவர்கள், இறைவனை வணங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஒரு கான்ஃபரன்ஸில் சொல்லலாம், நான் கடவுளை ஃபீல் பண்ணேங்க, எனக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னுடைய குலதெய்வம் எனக்கு அருள் கொடுத்தாங்க, இல்லை ஏதோ ஒரு கடவுளோட அருள் இருக்குது, நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை பேசுகிறது ஒரு அந்த நாட்டை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இராணுவ சர்வாதிகாரி. இப்போ ஏன் இந்த இடத்துல இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரை டே பை டேவாக மணி நேரமாக பிரிச்சிருக்கோம். அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அந்த புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணுறதுக்கான வேலைகளும் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரியே படிக்கலாம். அதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, ஓகே, எத்தனை இடத்துல நீங்கள் தோற்றுருக்கீங்க, எப்படிலாம் தோற்றுருக்கீங்கன்றது சேட்டலைட் இமேஜரிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்தியா நடத்திய தாக்குதல், இவங்க கெஞ்சினது, 12 விமானங்கள் இவங்களோட வீழ்த்தப்பட்டது, எல்லாமே இன்றைக்கி ஓப்பன் ரெக்கார்டில் இருக்குது, ஒளிவு மறைவே கிடையாது. அப்போது நாங்கள் ஜெயிச்சோன்னு நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அதற்கான வார் டைரியை கொடுக்கணும். இல்லைங்க, இந்த இடத்துல நாங்கள் இந்தியாவை தாக்கணும், ஆதம்பூர் ஏர்பேஸை நாங்கள் தாக்கணும், பட்டான்கோட் ஏர்பேஸை நாங்கள் தாக்கணும், ஜம்மு ஏர்பேஸை தாக்கணும், தாக்குதலுக்கு முன்னாடி சேட்டலைட் இமேஜரி இது, தாக்கின பிறகு சேட்டலைட் இமேஜரி இது, S-400 நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், அதற்கான சான்று இது, இத்தனை இந்திய போர் விமானங்களை நாங்கள் வீழ்த்தணும், இங்கே பாருங்கள் இந்த உதிரி பாகங்கள் பாகிஸ்தானில் விழுந்து கிடக்குது, இல்லை சேட்டலைட்டோட ரெக்கார்டர், இல்லை இது ரேடாரோடைய டேட்டா, ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே கிடையாது. இவனுங்களுக்கே கொடுத்த கிஃப்ட். அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு சைனா ஃபயர் பண்ண மிசைல் எடுத்து ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு குடிக்கக்கூடிய தற்குறி கூட்டம் தான் இந்த பாகிஸ்தான். இப்போது அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு நான் கடவுளை உள்ளே கொண்டு வந்துட்டேன், கடவுள் அருள் இருந்துச்சு, அதை நான் உணர்ந்தேன், அதனால தான் ஜெயிச்சேன்னு சொல்லி. ஸோ ஒரு தியாலஜிக்கல் ஷீல்டிங்கை இப்போ அசீம் முனீர் உள்ளே கொண்டு வந்திருக்கான். ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு கூட சொல்லலாம். இப்போது டிவைன் இன்டர்வென்ஷன், அந்த 4 நாள் கான்ஃப்ளிக்டில் இப்போ நடந்த போரில் கடவுளோடைய அந்த நேரடி உதவின்றது பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு, அதை நான் ஃபீல் பண்ணேன், அதனால தான் ஜெயித்தேன். அப்போது யாராவது இந்த தோல்வி இல்லை, நீ தோத்துட்டப்பா, நீ ஜெயிக்கலை, கதை விட்றன்னு சொன்னாங்கன்னா, இல்லை கடவுளுக்கு எதிராக போயிடும் அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டை பக்காவாக கொண்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே இவங்களுடைய ட்ரைனிங்கோ, இவங்களுடைய டாக்டிக்ஸோ, இவங்க சைனா துருக்கி இருந்து வாங்கின ஆயுதங்களோ எதுவுமே உங்களுக்கு உதவி செய்யலை. தெளிவான தோல்வி. மார்க்ஸ் ஸ்பென்சர்ஸ் போன்ற குளோபலாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எல்லாமே வார் ரிப்போர்ட் பண்ணுறது தெளிவான தோல்வி இது பாகிஸ்தானுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு அடுத்த அதே ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸில், ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் ஹரமீன் அப்படிங்கிறாப்புல. இப்போது இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆஃப் ஹரமைன்றது 2 புனித ஸ்தலங்கள், மெக்கா, மதீனா. இது இருக்கிறது சவுதி அரேபியாவில். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த உலிமான்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தோடைய 2 முக்கிய அடையாளங்களும் பாதுகாக்கிறது பாகிஸ்தான் தான். அது இருக்கிறது சவுதியில். அங்கே அத்தனை இஸ்லாமிய நாடுகள், 38 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறாங்க. இருந்தும் இவன் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் தான் இதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்லாமிய நாடுகள் இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், நம்ம சேனல்ஸ்லாம் கூட போட்டிருந்தோம், பாகிஸ்தானுடைய 24,000 பிச்சைக்காரர்களை சவுதி இப்போ வெளியேற்றினாங்க. இவங்களுடைய லெவல், அளவு, உயரம், மரியாதைன்றது இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் இதுதான். கல்ஃபில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் தயவுசெய்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் போடுங்க. இங்கே இருக்கக்கூடிய படிங்க. இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங்குக்கும் தெரியட்டும், இது என்ன மாதிரியான ஒரு நாடு, இந்த நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு மரியாதை அப்படின்றது இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் இருக்கின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த இடத்துல
இவனுடைய இந்த இது அப்படின்றது லிங்க் ஆகிறது. நாங்கள் வந்து அந்த ஐடியாலஜிக்கலாக இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஐடியாலஜிக்கல் நாங்கள் வந்து கார்டியனாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத மீண்டும் முன்னுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மிக முக்கியமான புனித தலங்களையும் நாங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் டிடிபி. இதில் ரொம்ப முக்கியமாக இவன் இன்னொரு எதிரியை இப்போ தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணுறான். அந்த இன்னொரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்றவங்க ஒரு பயங்கரவாத அமைப்பு. அதில் பங்கேற்கக்கூடியவங்க வந்து அநேகம் பேர் அப்படின்றது ஆப்கானிஸ்தான் தான் வராங்க. ஸோ 70% ஆப்கானிஸ்தான் தான் வராங்கன்னா இது லோக்கல் மிலிட்டன்சி கிடையாது, இது வெளியிலிருந்து தான் ஆட்கள் வராங்க. கைபர் பக்துன்கோவில் இருக்கக்கூடிய பஸ்தூனிகளுக்கு இவன் சொல்கிறது என்னென்னா, ஒன்று நீ பாகிஸ்தான் கூட இரு, இல்லை நீ வந்து டிடிபிக்கு கூட இரு, நீ ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்ற போது இது ஒரு வகையான மிரட்டல். டிடிபி பக்கம் போனீங்கன்னா விமானப்படை வச்சு உங்கள் மேலே குண்டு போடுவோம் அப்படின்றது தான். ரெண்டாவது, இந்த தூரன் லைனோடைய இந்த ஃபென்சிங் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லை தாண்டி ஆப்கானியர்கள் உள்ளே வராங்க. குறிப்பாக தாலிபன்கள்னு குறிப்பிடாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆப்கானியர்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த தூரன் லைனோடைய ஃபென்சிங் போடுறதுக்கும் இல்லை அந்த டூரன் லைனை பாதுகாக்கலன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவை கையை முறிக்க அமெரிக்காட்ட காசு வாங்குறதுக்கும் ரொம்ப ஒரு கிளியர் கட்டான இது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மேலே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறதுக்கான ஒரு அடிப்படை ரீசனிங் தான் இது. அதுக்கு ஏதோ ஒரு பேஸ் வேணும் இல்லைங்களா? இதனால் வரை டிடிபியோடைய உருவாக்கமே ஐஎஸ்ஐ தான் உருவாக்குனது. இவங்க குட் தாலிபன் சொல்லிட்டு இருந்தாங்க. டிடிபி உருவாக்குனது அமெரிக்க இராணுவத்துக்கு எதிராக. இன்றைக்கி இவங்க நாட்டுக்கு எதிராக போடும்போது டிடிபிக்கும் லோக்கல் பாகிஸ்தானியர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. 70% பார்த்தீங்கன்னா ஆப்கான்லேருந்து தான் வராங்க அப்படின்ற போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அதற்காக நாங்கள் ஆப்கான் மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அவன் வரான். 4வது மிக முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை கவனிக்கணும். நோ ஒன் கேன் ஆர்டர் ஜிஹாத் அதர் தென் த ஸ்டேட். ஜிகாத் அப்படின்றது பாகிஸ்தானுடைய அரசு மட்டும்தான். ஸ்டேட்டுன்னு சொல்கிறது அவன் வந்து அரசுன்னு சொல்ல, கவர்மெண்ட்டுன்னு சொல்ல, ஸ்டேட்டுன்றது தான். ஜிகாத் அப்படின்ற இதை உத்தரவை நான் மட்டும்தான் பிறப்பிக்க முடியும், பாகிஸ்தானில் வேறு யாரும் பிறப்பிக்க முடியாது அப்படின்றது. டிடிபி ஒரு ரிலீஜியஸ் அமைப்பு, அவங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் ஐடியாலஜி இருக்குது. ஷரியா சட்டம் அவங்க வேணும்னு பார்க்கக்கூடியவங்க. அது சரியா தவறான்ற டிபேட்டுக்குள்ளே நான் போகல. இப்படி தான் இருக்கணும், பாகிஸ்தான் ஷரியா சட்டத்தில் தான் கவர்ன் பண்ணணும் அப்படின்றது டிடிபியோட ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ அவங்க பல இடங்களில் ஃபட்வா கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஷரியா லாக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்றத அந்த ஃபட்வா வந்து அவங்க அடிக்கடி கொடுப்பாங்க. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய இராணுவத்துடைய செல்லப்பிள்ளையாக ஒரு வாரம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி வரைக்கும் இருந்த தெரிக்கி லபேக் பாகிஸ்தான் டிஎல்பி, இவங்க தான் பாகிஸ்தான் இராணுவத்தோடைய ஸ்ட்ரீட் பவர். ஒரு அரசாங்கத்தை காலி பண்ணணும்னா திடீர்னு ஒரு 10 லட்சம் பேர் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அந்த டிஎல்பி இராணுவத்துக்கு, பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராகவும் அசிமுனிக்கு எதிராகவும் திரும்பினதுக்கான காரணம் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிராக இவங்க அங்கே இராணுவத்தை அனுப்பிச்சு ஒத்துக்கிட்டது. அந்த கலவரத்தில் ஒரு 150 பேர் இறந்ததை பார்த்தோம். டிஎல்பி இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழே. இப்போது எவனும் கொடுக்க முடியாது, ஜிகாத் கால் வந்து நான் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்றது. இதை ஒரு ரிலீஜியஸ் மீட்டிங்கில் வச்சு பேசும்பொழுது இது எல்லாத்துக்குமே சீஃப் ஜிகாதி நான் தான் கொடுப்பேன் அப்படின்றத டெக்லைன் ஓவராலாக ப்ரொடெக்ட் பண்ணி மிச்சவங்களை வந்து இந்த சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, டிஎல்பி இருக்குது, டிடிபி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய உலிமா அமைப்புகள் இருக்குது, ஜமாத் இஸ்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் ஃபட்டுவா கொடுக்க முடியாது, மொத்த பவருமே எங்கிட்ட தான் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜிகாத் சொன்னால் அதை வந்து நம்மளுடைய மத சமயத்துக்கு கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறது மூலிமா இதுலேயும் ஒரு ரிலீஜியஸ் டூல், ஒரு கிளியர் கட்டான ஒரு சர்வாதிகாரிக்கு உண்டான ஒரு பொலிட்டிக்கல் மூவ். இது யாரும் தன்னை எதிர்த்து வந்துடக்கூடாது, எவனையும் நான் நம்பவும் முடியாது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மத அமைப்புகள் அவங்க பவரும் கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் முடிவு செய்வேன். ஆப்கானிஸ்தானை எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலிமா அமெரிக்காட்ட காசு வாங்குறது, சொந்த நாட்டு மக்களை ஒன்று நீ டிடிபி பக்கம் இல்லை பாகிஸ்தான் பக்கம்னு சொல்லி மிரட்டுறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புனித ஸ்தலமான மெக்கா மதீனாவை நாங்கள் தான் காப்பாற்றுறோன்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் தன்னோட ப்ராமினன்ஸை கொண்டு வருது. அதன் பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரில் தோற்றதுக்கு கடவுள் பேரை முன்னாடி வச்சு தன்னோட தோல்வியை கொண்டு போய் பின்னாடி ஒழிச்சு வைக்கிறது. இதுதான் இங்கே அசீம் முனீரோடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு மார்ஷலோடைய ஃபேக் மார்ஷலோடைய இது அப்படின்றது இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜியாவுல் ஹக் பண்ணது.
முல்லா மிலிட்ரி அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தாங்க, ஒரு ரிப்பப்ளிக்காக தான் இருந்துச்சு அந்த நாடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதன் பிறகு வந்த மாற்றத்தில் இப்போது ஆப்கானிஸ்தானை ஒரு பலிகடாவாக்குறது 70% அப்படின்றது என்ன ஃபிகரு? டிடிபியில் தாக்குதல் நடத்துகிறவங்க 70% ஆப்கானியர்கள்னா நீ ஏதாவது ரெக்கார்டு வச்சுருக்கணும், ஏதாவது பேசணும். அந்த 70% அப்படின்றது ஆப்கானை பலிகடாவாக்கி ஆப்கானை வந்து நாளைக்கு வீழ்த்தணும்னு அமெரிக்கா ஏதாவது ஒரு காலகட்டங்களை நினைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த பவர் ஸ்ட்ரகிளை பயன்படுத்தி காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்கா மதீனாவை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். யார் கேட்டால் சவுதிக்கு ப்ரொடெக்ட் பண்ண தெரியாதா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இஸ்லாமியர்களை ப்ரொடெக்ட் பண்ண தெரியாதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அதாவது ஈஸ்டோடைய மிடில் ஈஸ்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு கூலிப்படையாக ஒரு ஏவல் படையாக பாகிஸ்தான் இராணுவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜுக்கு ஒரு ரிலீஸ் ஷீல்டு தான் இது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக இந்தியாவுடைய டிட்டரன்ஸ்ன்றது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதே மீட்டிங்கில் இந்தியாவுக்கு எதிரான ஜிகாதுன்னு ஓப்பனாக பேசியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவன் பேசியிருக்கான். இந்தியாவை பற்றி வாயவே திறக்கலை. ஸோ அவங்களுடைய இராணுவத்தோடைய நிலைமை என்ன, இந்தியா கூட மோதனா என்ன ஆகும் அப்படின்றது கிளியர் கட்டாக தெளிவாக இருக்குது. இல்லாட்டி எந்த ஒரு இராணுவ தளபதியும் முட்டாள் மாதிரி எனக்கு வந்து கடவுள் ஹெல்ப் செஞ்சார், எல்லாரும் கடவுளை கும்பிட்டு தான் நம்மளும் கடவுளை கும்பிட்டு தான் யுத்தத்துக்கு போகிறோம். ஆனால் யுத்த காலத்தில் உங்களுடைய வீரம் என்ன, விவேகம் என்ன, உங்களுடைய யுக்தி என்னன்றது தான் அந்த யுத்த காலத்தில் பேட்டில் டிசைட் பண்ணுமே தவிர நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு 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 லாய்க்கற்ற ஒரு இராணுவமாக இருந்து ஒரு மாஃபியாவாக இருந்துக்கிட்டு கடவுள் உங்களுக்கு அருளால் ஜெயிச்சிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ வெஸ்ட் ஃப்ரண்ட்டை அங்கே இப்போ வந்து ஓப்பன் பண்ணணும், இந்தியா கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், இந்தியா கிட்ட இது மோதுற டைம் கிடையாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த இடத்துல இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய அந்த டோஸ் ஒர்க் ஆகிருக்கு. இனி இந்தியா கொடுக்கக்கூடிய டோஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் அதுக்கும் கொஞ்சம் பயந்து தான் ரெடியாக இருக்கிறான். அதனால தான் இந்தியாவை பற்றி எதுவுமே பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் இந்த முக்கியமான 4 பாயிண்ட்டை பற்றி பேசினது. இப்போ ஒரு 25 கோடி மக்கள் வாழக்கூடிய மொத்த கண்ட்ரோலையும், அதாவது மதம் நீங்கள் தான், அரசு நீங்கள் தான், இராணுவம் நீங்கள் தான், இராணுவம் முப்படைகளும் நீங்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து ஃபாரின் பாலிசிலேருந்து எல்லாமே ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த நாடு சீக்கிரம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான எல்லா ஒரு தெளிவான பேஸுமே ரெடியாக இருக்குது. இந்த நாடு எழுதி வச்சுக்க மீண்டும் பிளவுபடும். அசீம் முனீரோடைய எக்ஸிட் அப்படின்றது உலக வரலாற்றிலே மீண்டும் இவங்க பாடம் கற்றுக்க மாட்டாங்க. பட் உலக வரலாற்றில் இந்த மாதிரி சர்வாதிகாரிகளாக வரக்கூடியவங்களுக்கு என்ன நிலைமை ஆகுன்றது தெளிவான ஒரு பாடமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.